ஹைசினை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனப் லாஸ்ட் வீடியோ நம்ம பவுலிங் லைனப்பை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து பேட்டிங் லைனப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோ தெரிஞ்சு. ஸோ அந்த டாப் நம்மளோட ஓப்பனர்ஸ் பார்த்தோன்னா கான்வே அண்ட் ருத்ராஜா தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கான்வேக்கு நம்ம பேக்கப்பாக ரச்சன் ரவீந்திராவை வச்சிருக்கோம். அண்ட் ருத்ராஜோட பேக்கப்பாக ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. ஆண்ட்ரே சித்தார்த் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. 18 வயசு தான் ஆகுது. நம்ம சிஎஸ்கேயோட ஸ்குவாடில் யங்கஸ்ட் பிளேயர் அவர் தான். அண்ட் இந்த வருஷம் நடந்த டிஎன்பிஎல்ல பார்த்தோம்னா சேபாக் சூப்பர் லீக்ஸ்க்காக ப்ளே பண்ணியிருந்தார். நம்ம அவரை பற்றியுமே ஒரு வீடியோ டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ராமகிருஷ்ணா கோஷ் அண்ட் வன்ஷ் பேடிக்கு பேசியிருந்தோம். ஸோ அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் டெஃபினெட்லி ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதில் ஒருத்தர் வந்து எவ்ரி சிங்கிள் கேமில் அவங்களோட கேமை கொண்டு வந்தாங்கன்னு ருத்ராஜ் ஒரு மேட்ச்சில் இருக்கலாம் அண்ட் கான்வே வந்து ஒரு மேட்ச்சில் இருக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் டெஃபினெட்லி அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்கணும். ருத்ராஜ் வந்து ஹி நீட்ஸ் டு டேக் ஹிஸ் டைம். அவர் முடிஞ்ச அளவுக்கு கிரீஸில் இருக்கிறது சிஎஸ்கேக்கு நல்லது. கான்வே டெஃபினெட்லி அக்ரெசிவாக இருக்கணும். நம்ம இப்போதைய மாடர்ன் டே T20 கிரிக்கெட்ல 2 ஓப்பனர்ஸ் வந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டை காட்டுறது வந்து பிரச்சனையே கிடையாது. ஏன்னா SRX மாதிரி சைட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். ஏன்னா அபிஷேக் சர்மாவை எப்படி வந்து க்ரூம் பண்ணியிருக்காங்க நம்ம கண் கூட பார்த்துருக்கோம். அண்ட் நம்ம இப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தோன்னா இஷான் கிஷனை வேற பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்குவாடை இன்னுமே ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க. நம்ம சிஎஸ்கேட ஓப்பனர்ஸுமே எந்த விதத்துலையும் சளைச்சவங்க கிடையாது. 2 பேருமே அடிக்கிறது தெரியாது. ஆனால் 6 ஓவர்ஸில் 45+ இருக்கும். ஸோ அதுதான் இவங்களோட ஸ்ட்ரென்த்தே. அண்ட் கண்டிப்பாக வி கேன் எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் தம். ஸோ இந்த சீசனை பொறுத்திருந்து பார்க்கலாம். நமக்கு லாஸ்ட் சீசன் அது மிஸ் ஆச்சு. இந்த சீசனில் தே ஆர் பேக். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நம்பர் 3ல நம்ம நெக்ஸ்ட் அம்பாட்டி ரைடராக இருக்க போகிற ராகுல் திரிபாதி தான் இருக்காரு. ஹீஸ் டூ குட் பிளேயருங்க. அவர் வந்து 3.4 crores நம்ம சிஎஸ்கே பிக் பண்ணியிருக்கிறது ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. நம்ம அஸ்வினே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து அதை பற்றி பேசியிருப்பாரு. ராகுல் திரிபாதி வந்து சிஎஸ்கேக்கு கிடச்சிருக்கிறது ஒரு மாதிரி ஒரு பெரிய விஷயம்னு அவர் சொல்லியிருப்பாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதி பர்ஃபெக்டான பிளேயரு. அந்த ஸ்பாட்டுக்கு அவர் வந்து ரிதம்க்கு வந்துட்டாருன்னா எல்லா பால்ஸையும் கழட்டி கொடுத்துருவாரு. செம்ம பிளேயரு. அவரோட பேட்டிங் ஸ்டான்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும், பட் சூப்பராக இருக்கும். SRX தான் அவர் அதிகமான கேம்ஸ் லாஸ்ட் சீசனில் ப்ளே பண்ணலனாலும் அவர் எப்போலாம் விளையாடுற இம்பாக்டை கொடுத்துருந்தாரு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. லாஸ்ட் சீசன் Q1 இங்கே SRX RR சேப்பாக்கில் விளையாடினப்போ 15 பாலில் சம்திங் 35 ரன்ஸ் அடிப்பார். ஸோ எஸ் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சேப்பாக்கில் அவருக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி ஹூ நோஸ் அவர் வந்து நெக்ஸ்ட் அம்பாட்டி ரைடராக சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கு எல்லா பாக்ஸஸுமே டிக் பண்ணுறாரு. நம்பர் 4ல நம்ம ஆறுச்சாமி சிவம் டூபே தான் இருக்காரு. சிஎஸ்கே ஒரு ரீட்டைன் பண்ணது பிரில்லியன்ட் மூவ். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷனுக்கு விட்டுருக்க பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு சிஎஸ்கேக்கு. நம்ம 4 பிளேயர்ஸோட வந்து ஆக்ஷனுக்கு போயிருக்கலாம். அதான் 4 ரிட்டென்ஷன்ஸோட போயிருக்கலாம். ஆனால் சிஎஸ்கே வந்து இந்த 5 ரிட்டென்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம்ப்பா அப்படின்னு வந்து கம்ப்ளீட் பண்ணது ஒரு மாதிரி சூப்பரான மூவ். ஏன்னா சிவம் டூபே ஆக்ஷனுக்கு போயிருந்தாருன்னா சிஎஸ்கேவோட திரும்ப பைபேக் பண்ணியிருக்க முடியுமா? அது டவுட் தான். சிவம் டூபே ஹீ இஸ் தட் எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் எவ்ரி டீம் வான்ஸ். 16 overs 120 இவர் தான் லோன் பேட்டருங்கிறப்போ உங்களால் அவர் மேலே அந்த நம்பிக்கை வைக்க முடியும்னா அவர் முந்தைய சீசனில் கொடுத்துருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸஸ் தான் மெயின் ரீசனே. ஸோ டெஃபினெட்லி வந்து நம்ம சிஎஸ்கேவோட அந்த பேட்டிங் லைனப்பில் ஒரு மெயின் பில்லர் வந்து சிவம் டூபே நான் சொல்லுவேன். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் சிஎஸ்கேக்கு இந்த இயர். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி ப்ளே பண்ணுறாருன்னு. நம்பர் 5 ஸ்பாட்டில் 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, விஜய் சங்கர் அண்ட் தீபக் ஹூடா. விஜய் சங்கர் எனக்கு லாஸ்ட் சீசனில் பார்த்தப்போ ஒரு மாதிரி இம்ப்ரூவ்டு வெர்ஷனாக தெரிஞ்சார். அண்ட் டெஃபினெட்லி வந்து கேமை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அவரோட பேட்டிங் செம்மையாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நம்பர் 5 ஸ்பாட்டில் வந்து விஜய் சங்கர் ஆடினா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, விஜய் சங்கரா இல்லை தீபக் ஹூடாவா? மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நம்பர் 6 ஸ்பாட்டில் வந்து நம்மளோட ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜா தான் இருக்காரு. ஸோ எஸ் ரவீந்திர ஜடேஜா கன்சிஸ்டண்டாக அந்த நம்பர் 6 ஸ்பாட்டில் பார்த்தோம்னா நம்ம சிஎஸ்கேக்காக எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் தான் அவருமே. நம்ம வந்து சிஎஸ்கே எப்படா வந்து ஒரு மாதிரி டஃப்பான சிச்சுவேஷனில் தள்ளப்படுறோமோ அப்போ வந்து நம்மளோட ரவீந்திர ஜடேஜா வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஹி ஹாஸ் ஸ்டுட் அப் ஃபார் அஸ் எவ்ரி இயர். பார்த்தீங்கன்னா நம்ம எப்போலாம் வந்து தேவையோ அப்போ வந்து நம்ம சிஎஸ்கேக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் அவர். நம்பர் 7 ஸ்பாட்டுக்கு 2 பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேமி ஓவர்டன் அண்ட் சாம் கரன். நிறைய ஃபேன்ஸ் பேர் ஜேமி ஓவர்டன் தான் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்து இன்ஸ்டாகிராம் அண்ட் சோஷியல் மீடியாவிலலாம் அவரோட நாக்ஸ் அண்ட் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஜேமி ஓவர்டனை வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருச்சு. அண்ட் அவர் தான் வந்து இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா ஹீ இஸ் ஆல்சோ குட் ஹிட்டர். அவரால் வந்து பிக் 6s அடிக்க முடியும். ஸோ ஜேமி ஓவர்டன் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஃபேன்ஸ் விரும்புகிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி பேசணும், சிஎஸ்கேயோட பவுலிங் பற்றி பேசுகிறப்போ வந்து ஜேமி ஓவர்டன் அண்ட் சாம் கரனை பற்றி பேசணும். டைம் கிடைச்சிருந்தா அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அண்ட் நம்பர் 8ல ஆஃப்கோர்ஸ் நம்ம
நம்மளோட தலை தோனி தான் இருக்காரு. நம்பர் 8ல தோனி வரது பிரச்சனை கிடையாது தான். பட் நம்பர் 6 ஆர் 7ல வந்தாருன்னா அவரால் அந்த டைமை எடுத்துக்க முடியும். ஸோ வந்து ஃபைனல் ஃபியூ ஓவர்ஸில் நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் என்னோட கருத்து. அண்ட் எஸ்பெஷலி லாஸ்ட் சீசனில் அந்த டிசிக்கு அகேன்ஸ்ட் வைசாக்ல மேட்ச் ஆடி இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து தோனி ஃபைனல் ஓவரில் மேட்ச் நம்ம கையை விட்டு போயிருக்கோம். அப்போ வந்து தோனி வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாரு. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவர் வந்து ரன் ரேட்டை வந்து கன்சிடர் பண்ணி தான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை வந்து குறைக்க பார்க்குறாருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அவர் வந்து முன்னாடியே வந்திருந்தாருன்னா நமக்கு வந்து இந்த ஃபைனல் ஓவர் வரைக்கும் மேட்சே போயிருக்காது இல்லையா. ஸோ ஐ ஃபீல் வந்து அவர் சேஸ் அப்போ வந்து கொஞ்சம் அப்பில் வர்றது நல்லதோ அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து தோனி வந்து நம்பர் 8ல வர்றது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தோனி எப்படி முடிவு பண்ணுறாரு. நம்பர் 9ல அஃப்கோர்ஸ் நம்மள ஆஷ் அண்ணா தான் இருக்காரு. எனக்கு ஒரு மாதிரி மிச்சல் சாண்டரோட வைப்ஸ் வருது. மிச்சல் சாண்டருமே பார்த்தோம்னா எஸ் அவர் முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங்லையுமே சிஎஸ்கேக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த 2019ல் ஆர்ஆர் கேமை யாருமே ஃபர்கெட் பண்ணியிருக்க மாட்டீங்க. தேவைப்படுறப்போ அந்த ஃபைனல் பாலில் 6 அடிச்சு கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஷ் அண்ணா கிட்டே நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுலேருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சிஎஸ்கேட பேட்டிங் டெப்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. நம்பர் 9 வரைக்கும் நம்ம கிட்ட பேட்டர்ஸ் இருக்காங்க. நிறைய ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கேவோட பிரச்சனையாக வந்து பவர் ஹிட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. லிட்டரலி உங்ககிட்ட சிவம் டுபே இருக்காரு, ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, போதாத குறைக்கு சாம் கரன் இருக்காரு, அதுக்கப்புறம் லிட்டரலி நம்மளோட தலை தோனி இருக்காரு. இவ்வளோ பிளேயர்ஸ் இருந்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா டெஃபினெட்லி வந்து உங்களுக்கு இருக்கிறது ஆசை இல்லை, பேராசை. ஸோ வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இந்த லைனப் வச்சு சிஎஸ்கேவால் 20 ஓவர்ஸில் 220 கண்டிப்பாக போஸ்ட் பண்ண முடியும். ஸோ டெஃபினெட்லி ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டிங் லைனப் தான் நம்ம வச்சிருக்கோம். அவுட் ஆஃப் 5 நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க இந்த பேட்டிங் லைனப்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ்